வணக்கங்க. இன்னைக்கு காலையிலேருந்து சூப்பர் மழை சென்னையில். ஸ்கூல் எல்லாமே லீவ் விட்டுட்டாங்க. கிளைமேட் இது மார்னிங்கா ஆஃப்டர்நூனா எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. டோட்டலாகவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதை மேகமாக ஒரு மாதிரி. ஆனால் இந்த கிளைமேட் வந்து நல்ல லேசினஸ் தான். சோம்பேறித்தனமாக படுத்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருது. சும்மா மாடிக்கு வந்து பார்த்தோன்னா எங்கள் ஸ்ட்ரீட்லேயே இவ்வளோ தண்ணி கிடக்குது. இதை விட அதிகமாக தண்ணி இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்லா மழை வெறிக்கவும் அந்த தண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே ட்ரை ஆகிட்டு சூடாக என்னடா பண்ண சும்மாவே அப்படியே லேசியாக இருக்கு இது முழுவதுமே. குட்டி உங்களோட கொள்ளலாமா? குட்டி குட்டியா? ஓகே டன். ஓகே, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாமா? குட்டி உளுந்தோட பண்ணாமா வேறு ஏதாவது வேணுமா? குட்டி உளுந்து. ஓகேவா, சரி பண்ணிடலாம். வக்கீல போகலாம். நீ குட்டி உளுந்தோட போட்டுடலாமா? ஓகே. ½ அன் ஹவராக உளுந்து ஊறிட்டு இது மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குமா ஈவினிங் ஸ்நாக்ஸ்? ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிடுறேன். அரைச்சிட்டேன்னா நம்ம ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். ஆணி எல்லாம் பாரு கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணிடலாம். இதை அரைக்கவும் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. இந்த மழை பெய்தாமா வெறிச்சிட்டா? மாவு நல்லா கட்டி அரைச்சாச்சு. சரியா, மாவு நல்லா கட்டி அரைச்சி எடுத்துக்கிட்டோங்க. வெறும் உளுந்து ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சு அரைச்சாச்சு. பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு துண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இருமா, இப்போ தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. அது குழந்தைங்க சாப்பிட்றதுனால மிளகா போடலை, முழு மிளகும் போடலை. ஏன்னா கடித்தா சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இஞ்சி மட்டும் எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ சின்ன சைஸாக கட் பண்ணி போட்டுட்டேன். அதனால கொஞ்சமாக பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது மட்டும்தான் இதோட காரம், மிளகா எதுவுமே கிடையாது. நீங்கள் மிளகா போடுறவங்களா இருந்தனா முழு மிளகா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. மோனிஷ்க்கு என்ன வேணும்? வடையா? இது நான் சின்ன வயசுல எங்க அம்மா ஏதாவது செய்வாங்கன்னா ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஏதாவது மழை ஏதாவது பெஞ்சிட்டனா சுட சுட செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா கிட்ட. அதே மாதிரி இருக்கு உங்க 2 பேரை பார்க்கும்போது. அம்மா பண்ணித்தாங்க பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு. வடை வேணுமாம்மா? வடை சாப்பிடுவீங்களா? வடை பிடிக்குமா அம்முக்கு? எவ்வளோ பிடிக்கும்? அவ்வளோ பிடிக்குமா? அம்முக்கு எத்தனை வடை வேணும்? 1 வடை போதுமா? சரி, 1 வடை சாப்பிடு நீ. சரியாம்மா? வேற அண்ணாக்கு வடை கொடுக்கலாமா? கொடுக்கலாமா வேணாமா? அண்ணா கொடுப்போனும்மா. நான் மேக்ஸிமம் வடை சுடுறதுக்கு பூரி சுடுறதுக்குலாம் சின்ன கடாயாக தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கிறத விட ஆயில் கம்மியாக பிடிக்கும் இது மாதிரி கடாய் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வடை சுட்ட எண்ணெயோ பூரி போட்ட எண்ணெயோ நம்ம அடிக்கடி மறுபடி நிறையா டைம் யூஸ் பண்ண முடியாது. 1 or 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ வடை சுட்டு எடுக்கனா அடுத்து ஒரு பூரி ஏதாவது போட்டுக்கலாம். மீதி இருந்தால் அந்த ஆயில் வேஸ்ட்டாக தானங்க போகும். அதுக்காண்டியே நான் சின்ன கடாய் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் குவான்டிட்டியும் கம்மியாக தான் பண்ணுறோம். அதுக்கு இது எனக்கு போதுமானதாக இருக்குது. ஆயில் கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம். பெரிய கடாயை வச்சுட்டு அதிகமாக ஆயில் ஊற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த கடாய் வந்து ஒன்லி ஆயில் ஐட்டம் போடுறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இந்த குட்டி கடாய் வந்து ஆயில் நல்லாவே ஹீட் ஆயிட்டு. சின்ன சின்ன வடையா போட்டுடலாமா? ஓகே. நம்ம இந்த ஓட்டா போடுறத விட போண்டா போடுறதே ஈஸி எப்பவும். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வடை யாருக்கு நம்ம வீட்டில்? எனக்கு தான். மோனிஷ் இது அண்ணாக்கு கொடுத்துடலாமா? ஓகே, உனக்கு வேண்டாம். இந்த வடை அவினிஷ்க்கு சரியா? உனக்கு வேண்டாம்ல? என்னாச்சு? என்ன வேணும்? என்ன வேணும்? அண்ணா சாப்பிட்டோமா? உனக்கு வேண்டாம்மா? என்னாச்சு? என்ன வேணும்? வாய் திறந்து சொல்லாமா தரேன். சுடுதா? தொட்டு பாரு. என்னாச்சு? சுடுதா? ஆற வச்சுக்கோ. டேஸ்ட் பண்ணிட்டியா? கிறிஸ்பியா இருக்கா?
இப்போ ஆசை நிறைவேறிட்டா? கேட்டதும் கிடச்சிட்டா? இன்றைக்கி இந்த ஜில் கிளைமேட்டுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக போச்சுங்க. ஜாலியாகவும் இருந்தது. பசங்களோட அப்படியே ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லபடியாக போச்சு. நம்ம ஒரு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். see you.